ஹாய். நம்ம இங்கே டேட்டாபேஸில் வந்து என்ன டேட்டாபேஸ் பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். எஸ்கியூஎல்னு சொல்லும்போது இதில் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து MySQL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, MySQL. அதுக்கப்புறம் போஸ்ட்கிரஸ் SQL. அதுக்கப்புறம் ஆரக்கல். அதுக்கப்புறம் MSSQL, மைக்ரோசாஃப்ட் SQL. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு கேட்டகரியில் வரும். நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்க இந்த 4 டேட்டாபேஸும் ஒரு கேட்டகரியில் வரும். அது என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா OLTP அப்படின்னு சொல்லுவாங்க. OLTPனா என்னென்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் வரும், OLTP அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஓகேங்களா. இதுலேயே OLAP இருக்குது, அது வேறு டேட்டாபேஸஸ். ஸோ இங்கே ஓகே, நான் இதை நான் வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். நெட்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் வந்து இன்ஸ்டால் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து க்ரியேட் பண்ணும். எங்கே க்ரியேட் பண்ணுன்னா என்னுடைய ஹார்ட் டிஸ்கில். ஓகேங்களா. இந்த ஹார்ட் டிஸ்கில் எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணும். எதுக்குன்னா என்னுடைய டேபிளை வந்து ஸ்டோர் பண்ணுறது. லெட்ஸே என்னுடைய டேபிள் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த இடத்துல என்னோடய டேபிளில் கஸ்டமர் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும், வெண்டர் இருக்கும். ஸோ அந்த டேபிள்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். சரி, அந்த டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இருக்கும். அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர், டேபிள்னால் எப்படி இருக்குன்னா நம்ம எக்ஸல் ஷீட்டில் பார்க்குற மாதிரி ரோஸாக இருக்கும். அதுக்கப்புறம் காலம்ஸாக வரும், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து டேபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதில் வந்து எது ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரோஸ், இது வந்து காலம்ஸ். இங்கே கீழே நம்ம சொல்லியிருக்கோம்ல, இது வந்து காலம்ஸ். ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சுதான். சரி, இப்போ நான் இங்கே வந்து என்ன இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எனக்கு வந்து இங்கே வந்து நேம் ஒன்று ஸ்டோர் பண்ண போகிறேன். இங்கே வந்து லெட்ஸே நேமு, ஃபோன் நம்பர், ஏஜ், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஒரு கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் இங்கே ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த இடத்துல அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டே வருவேன். ஓகேங்களா. இதுக்கு பேர் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ரோக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டாபேஸில் ரெக்கார்டு அப்படின்வாங்க. ஓகேங்களா. சரி, எனக்கு இந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் வேல்யூ என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த ஒரு இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேல்யூ அப்படின்வாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபார் நம்ம ஒரு டேபிள்னால் என்னென்னு பார்த்துட்டோம், அது எப்படி இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு பார்த்தோம், ஜஸ்ட் வெரி ஹை லெவல். ஸோ இப்படி தான் இருக்கும். சரி, இப்போ இது டேபிளுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து கஸ்டமர்னு அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கஸ்டமர் டேபிள். ஸோ இந்த கஸ்டமர் டேபிளை நான் எப்படி வந்து பார்க்கலாம், இல்லை இங்கே இருக்க இந்த ரோவை நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி ரீட் பண்ணலாம், அதுக்கு தான் வந்து SQL வரும். SQL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். ஓகேங்களா. ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு லாங்குவேஜ், நம்ம பைத்தான் வந்து ஒரு லாங்குவேஜ் சொல்கிறோம், ஜாவா ஒரு லாங்குவேஜ் சொல்கிறோம், சி ஒரு லாங்குவேஜ் சொல்கிறோம். அதேமாரி நான் இந்த டேபிளை வந்து நான் ரீட் பண்ணுறதுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், அவ்வளோதான். ஸோ நம்ம SQL வந்து என்னன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒரு செஷனாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.